செய்கிறதுக்காக 100 கிராம் வெள்ளை எள்ளு வந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காய் வந்து எடுத்திருந்தேன். இந்த தேங்காயோட ஈரத்தன்மைலாம் போயிட்டு தேங்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து வர அளவுக்கு நம்ம தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து தேங்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கணும். இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்குது. இதை வந்து கரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து மண் இருக்கும். அதனால் வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் இந்த அளவு வந்து வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். அதனால் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வடிகட்டி எடுத்த வெல்லத்தை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்து கூட ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நான் பாவு வந்துருச்சுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு கம்பி பத அளவு வந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் துருவலை வந்து இந்த வெல்லத்தோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெள்ளை எள்ளை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேங்காய், வெல்லம், எள்ளு 3மே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது 3மே வந்து நல்லா கெட்டியான ஒரு பதத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உண்டை பிடிச்சிப்போம். ஒரு கப் அளவு இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த மாவு பிசையறதுக்கு சுடு தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் வந்து நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சுடு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து சேர்த்து மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு மாவு எடுத்திங்கன்னா அதே கப் அளவு சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நல்லா மாவு வந்து சாஃப்டாகவும் நல்லா கெட்டியாகவும் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பூர்ணம் எடுத்து முதல்ல வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து நீட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூர்ணமும் வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் கையிலேயே வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழை இலை வச்சு நல்லா வந்து பெருசாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. தட்டின மாவை வந்து கொழுக்கட்டை அச்சில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறது மூலமா எக்ஸஸாக இருக்க மாவு வந்து நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்க மாவு எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி குண்டானில் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து ஒன்று ஒன்றா வந்து அடுக்கி எடுத்து வச்சுருவோம். மேலே மேலே வந்து அடுக்காதீங்க, ஒட்டுற மாதிரி வந்து அடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேகணும். இப்போ நான் இட்லி குண்டானை வந்து மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டை வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ பிரித்து காட்டுறேன். பாருங்கள், உள்ளெல்லாம் வந்து பூர்ணம்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.